சுவையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சுடு தண்ணியில் நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. அது கூடயே கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்தாச்சு. கூடயே 2 மீடியம் சைஸ் ஆனியனும் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்து அது கூடவே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இவை எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூடயே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே காய் வேகிறதுக்கு அளவு மட்டும் கொஞ்சோன்னு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம், கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.